ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். சபரிமலா அங்க ஒரு பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. தங்கம்லாம் காணும், இத்தனை கிலோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடக்குது? ஏன்னா இங்க ஹெச்ஆர்என்சி நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் அங்க சபரிமலாலையும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழும்பிட்டு இருக்கே, அதோட பின்னணி என்ன? யாரு கைது செய்யப்பட்டிருக்கார்? என்ன விவகாரம் அங்க போய்கிட்டு இருக்கு? இல்ல, சபரிமலையை பொறுத்த வரைக்கும் 1998 வாக்கில் இது நம்ம விஜய் மல்லையா, யுனைடெட் ப்ரூவரிஸ் மற்றும் இந்த கிங்ஃபிஷர், அவர் எம்பியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைப்ல தான் அவர் ஒரு 30 கிலோவில் பல தங்க நகைகள் மற்றும் துவாரபாலகர்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தார், தங்க கவச்சம் மாதிரி. இதையெல்லாம் 2018ல கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இந்த 30 கிலோ தங்க நகையை எடுத்துக்கிட்டு சபரிமலையிலிருந்து மெட்ராஸ் வரத்துக்கு 28 நாட்கள் ஆகியிருக்கிறது. அதுக்கு ஒரு முக்கியமாக போத்தி என்ற ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல 2022 வாக்கிலேயே இதுல ஏதோ சின்ன ஊழல் இருக்குன்னு செய்திகள் கசிந்தன. ஆனால் நம்ம கிட்ட இந்தியால இருக்கிற மீடியா பேரு எட்டப்பன் மீடியா. அது மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் ஏதாவது பண்ணா விஷயத்த அமுக்கிடுவாங்க. இப்ப சமீபத்தில் அவருக்கு இன்னொரு வேலையை கொடுக்குற மாதிரி இருந்த உடனே அதையும் நோண்டி எடுத்து பார்த்தா 4 கிலோக்கும் அதிகமாக தங்கம் குறைந்திருக்கிறது. இதுல அந்த கான்ட்ராக்டரை தாண்டி தேவசம் போர்டு அதிகாரிக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு அந்த கான்ட்ராக்டரும் தேவசம் போர்டு அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எஸ்ஐடி போட்டு இப்பொழுது கேரளா உயர்நீதிமன்றம் மேற்பார்வையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சார், இது 4 கிலோ சார். 4 கிலோ இன்னைக்கு தேதியில 1,20,000 மேனிக்கு போட்டா 5 குழி சார். நீங்க ஏன் சார் அவ்வளவு கம்மிக்கெல்லாம் போறீங்க? இந்தியாவிற்கே வழிகாட்டி திராவிட மாடல். எதுல? ஊழல் செய்தவரை தியாகி என வரவேற்பதில். இன்னொரு முக்கியமான சாதனை தீபாவளி அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய்க்கு திராவிட பானம் சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதாங்க, இன்னைக்கு எல்லா வியாபாரமும் நல்லா நடக்கணும். இன்னைக்கு தீபாவளிக்காக பண்டிகை வியாபாரம் என்பது இந்திய அளவில் 6 லட்சம் கோடிக்கு ஆயிருக்கிறது. இதை பார்த்து அமெரிக்காவே உங்களுக்கு இதாகி கிடக்கு. அதாவது 6 லட்சம் கோடின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு இது 87 ரூபா ஒரு இதுன்னு போட்டீங்கன்னா 60 பில்லியன். மொத்த அமெரிக்க எக்ஸ்போர்ட்டே நமக்கு 100 பில்லியன் தான். அத ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இந்தியர்கள் இந்திய பொருட்களையே அதுலயும் 80% வாங்கி இருக்கிறார்கள். சோ இந்திய வர்த்தகத்தை அதிகப்படுத்த மற்ற நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்குங்க. ஆனால் திராவிட அரசுகள் இந்த சாராயத்தெல்லாம் யாருங்க தயாரிக்கிறாங்க? இந்திய தமிழகத்தில் விற்கும் சாராயத்தில் 80% திமுகவின் முதல் குடும்பத்திற்கு நெருக்கமான டிஆர் பாலு, கால்ஸ் நிறுவனம், அதுக்கப்புறம் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், அந்த எஸ்என்ஜே உடைய லோகோவை போட்டுக்கிட்டு தான் நம்ம சிரிப்பு நடிகரும் தற்போதைய உதவி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேட்ச் பார்க்க வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நிறுவனங்கள் இருக்கிறது. இப்படி இருக்க நீங்க அதோடைய சேல்ஸுக்கு டார்கெட் கொடுத்து இன்க்ரீஸ் பண்றீங்க. அந்த துறைக்கு பேரே மதுவிலக்கு துறை. அச்சா, மது விலக்குக்கு என்ன பண்ணி இருக்காங்க? சரி, நம்ம இதுல இருந்து தவறி போயிடுறோம். கோவில்ல இருந்து இயேசுவின் ரத்தம் திராவிட பானத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ அதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அந்த கோயில்ல 4 கிலோ தங்கம் இருக்கும். சார், உப்புலியப்பன் கோயில் தெரியுமா சார் உங்களுக்கு? கும்பகோணத்துல திருநாகேஸ்வரம் கிட்ட இருக்குது. நல்லா, அதுவும் திவ்ய ஸ்தலங்கள்ல வர வேண்டியதுதானே? ஆமா, 108 திவ்ய ஸ்தலத்துல ஒண்ணு. ஆனால் அதை தாண்டி அந்த மூலவருக்கு பேரு வெங்கடாஜலபதினு தான் பேரு. அந்த மூலவர் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்க வேண்டிக்கிட்டா அங்க கொண்டு போய் செய்யலாம். ஏன்னா இவர் அண்ணனாக கருதப்படுபவர். அப்படிப்பட்ட கோவிலில் என்னுடைய கணக்கு சரி என்றால் 20-70 கிலோ தங்கம், வைர நகைகள் திருடப்பட்டிருக்கிறது. இது புதுசு இல்ல. 2010 இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறது. 2008 கருணாநிதி ஆட்சியின் போது அங்கே கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் எங்கிட்ட கிடைக்கிற பேப்பர் கட்டிங் படியாக மூலவர் வெங்கடாஜலபதிக்கு 49 கிலோல தங்கத்துல தங்க கவசம் போடப்பட்டது. 11 கிலோவோ 13 கிலோல இது அம்பாளுக்கு போடப்பட்டது. இதையெல்லாம் பண்ண உடனே அங்க இருக்கிற ஒரு அதிகாரிக்கு, ஆஹா, அங்க இருக்கிற இதோடு வைடூரிய நகைகள் வந்தன. இவற்றில் இந்த கும்பாபிஷேகம் பண்றப்ப திமுக கருணாநிதி ஆட்சி, அப்பொழுது பெரிய கருப்பன் என்பவர் தான் இன்னைக்கு அமைச்சரா இருக்கார் வேற துறையில, அன்றைக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர்.
அந்த நேரத்தில் ஊழல் நடந்ததுன்னு 2010 குற்றச்சாட்டுகள் வந்தது. இன்னும் சொல்ல போனா சமயபுரத்துல ஏதோ கொள்ளை அப்படின்னு வந்து அதை விசாரிக்கும் பொழுது இங்கேயும் நடந்திருக்கு. அதுல வடபழனியில அப்ப வேலை செஞ்சு 2013-14 காலகட்டத்தில் வடபழனியில வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அன்னைக்கு மதிப்பீட்டாளராக இருந்தார். அவர் 7 கிலோ தங்க வெள்ளி கட்டிகளை எடுத்துட்டு வெள்ளி முலாம் பூசப்பட்ட கட்டிகளை வைத்தார் அப்படின்னு கைதும் செய்யப்பட்டார் இளம்பரதிங்கிறவர். இதை தாண்டி பல கோடி மதிப்பு. நான் சொல்றது 2013 அன்னைக்கு தங்கத்துடைய ரேட்டு வந்து 4000 ரூபாய் சவரன் இருந்தா இன்னைக்கு 10,000 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. அன்னைக்கே பல கோடிகள் நாங்க. பட் அந்த இதை தாண்டி அந்த கோயில்ல இருக்கிற கொடிமரம் துவஜஸ்தம்பம் அதற்கு தங்க பிளேட் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதையெல்லாம் இவ்வளவு செய்யறப்ப இதையும் செய்வோம் அப்படின்னு அந்த ஊரை சொந்த ஊராக கொண்ட சென்னையை தேர்ந்த பத்திரிகை தமிழக அரசியல் மற்றும் திருசக்தி பத்திரிகையை நடத்தும் திருசக்தியார் எனப்படும் திருசக்தி சுந்தரராமன் அவர்களை அந்த கோயிலை சேர்ந்த மூத்த அதிகாரி HRNC அதிகாரி கேட்டுக்கொள்ள இவர் வெள்ளி தங்க கட்டிகளாக 4.5 கிலோ தங்கத்தை வாங்கி கொடுத்தார். அதை அவர்கள் இது பிளேட்டாக மாற்றி அந்த துவஜஸ்தம்பத்துக்கு சாத்திட்டு பக்கத்துல இந்த கொடிமரத்திற்கு தங்க தகடுகள் பதிக்க உபயதாரர் திருசக்தி சுந்தரராமன் கல்வெட்டும் வச்சாங்களாம். 2022 இந்த ஆட்சி வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஏன்னா 2008 இருந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவர் போனாரான்னு தெரியல. என் நண்பர் சமீபத்துல திருசக்தி சுந்தரராமன் அங்க போயிருக்கார். போய் பார்த்தால் அந்த தங்க கவசம் இல்லை. என்னன்னு மைனரா விசாரிச்சிருக்கார். இல்ல சார் உள்ள பத்திரமா வச்சிருக்கோம் இருக்கார். அதன் பிறகு சமீபத்தில் போறப்ப போனா தங்கத்துக்கு பதிலாக அங்க முழுக்க செம்புல பிரான்ஸ்ல அங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒரிஜினல் தங்கம் நீக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு கேட்டால் இல்ல சார் பத்திரமா இருக்குன்னு ஒரு சிலர் உருக்கி விட்டோம், 4 கிலோ தங்கம் 1 கிலோ தான் கிடைச்சிது அப்படின்லாம் சொல்றாங்க. இது எதுவுமே அன்அபிஷியல். ஆனால் அவர் கொடுத்த 4 கிலோ கொடிமரத்திற்கான தங்க தகடுகள் இன்னைக்கு அங்க இல்லை. இன்றைய மதிப்பு அதுக்கு 5 கோடி. ஏற்கனவே பல கோடி. நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங் லிங்க் அனுப்புறேன். தினமலர், மாலை மலர் மற்றும் பல பத்திரிகைகளில் 2008 கும்பாபிஷேகத்தின் போது பல கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கட்டிகள் வைடூரியங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன்னு HRNC புகார் கொடுத்து ஒருவர் கைதுமானார். அந்த வழக்கு இத்து போய் ஒன்றுமில்லாமல் கிடைக்கிறது. இப்ப ஒரு உபயதாரர் அவரே தானம் செய்தவர் இப்பொழுது தெளிவாக கூறுகிறார். அவரை என் நண்பர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு வழக்கு போடுறாங்க. நீங்க சொன்ன சபரிமலையில 4 கிலோ தங்கன்றாங்க. அது கூட கடைசியா டெஸ்ட் பண்ணி இல்ல அவ்வளவு குறையில அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தெளிவாக 4.5 கிலோ இதுக்கு மாத்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப மூலவர் வெங்கடாஜலபதிக்கு 49 கிலோ அப்படின்னு ஒன் இண்டியா வெப்சைட் சொல்லுது. அதுக்கப்புறம் 2008 2017 வேறொரு வெப்சைட் 40 கிலோங்குது. சார் என்ன இருக்கு, என்ன பண்ணி இருக்கு? இதை அத்தனையும் முழுமையாக மத்திய அரசின் மேற்பார்வையில் உச்ச நீதிமன்ற பார்வையில் ரைடு பண்ணால் எனக்கு தெரிந்து உப்புலியப்பன் கோவிலில் மட்டுமே, உப்புலியப்பன்கிற பெயரே சரியா தவறான்னு வாதத்துக்கு சில பேர் வருவாங்க. அந்த மூலவர் ஒப்பு இல்லாதவர் அப்படிங்கிறதுனால ஒப்புலியப்பன் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவரை அந்த ராஜாவுடைய மகள் திருமணம் செய்து கொள்றப்ப அந்த கடவுளே வந்து கேட்கிறப்ப என் மகளுக்கு சமையல் செய்ய கூட தெரியாதுன்னப்ப உப்பே போடாட்டி கூட சாப்பிட்றேன்னு சொன்னதுனால இவர் உப்புலியப்பன்னு சொல்லி இன்றைக்கும் நைவேத்தியம் உப்பு இல்லாமல் செய்யப்படும் என்றும் 2 கதைகள் உண்டு. எனவே இந்த கோயில்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்குகள் இதுவரைக்கும் நான் எடுத்துள்ளது படி 20 to 50 கோடி ரூபாய் மதிப்பிற்கு குறைந்தபட்சம் 20 கிலோ தங்கம் மற்றும் வைர வைடூரிய நகைகள் வெள்ளிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதை உடனடியாக நான் வழக்காக கொண்டு செல்வதற்கு திரு சுந்தரராமன் அவர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் ஏற்கனவே ஆதன் தொலைக்காட்சி மற்றும் வேறொரு தொலைக்காட்சியில் அதை கூறி ரெக்கார்ட்ல இருக்கு. சோ இந்து சமய அறநிலைத்துறை கொள்ளைங்கிறது 2Gல நம்ம ராசாவா சொல்றோம். 1,76,000 கோடி நோஷனல் லாஸ் அப்படின்னு 2G சொல்லுச்சு. இது நமது CAG சொல்லுச்சு. அதையே CBI வந்தப்ப 40,000 கோடின்னாங்க. ஆனால் ஒரே ஒரு கோயில் எடுத்துக்கங்க, திருவனந்தபுரம் கோவில்ல 6 லாக்கர் அறையில 5 அறை திறந்தப்ப அதில் இருந்த நகைகளின் மதிப்பு 1.5 லட்சம் கோடின்னாங்க. அது போல தமிழகத்தில் இருந்த பெரும்பாலானவை நமது முகலாய ஆட்சியின் போதும் பிரிட்டிஷ் ஆட்சியின் போதும் பல கொள்ளையடித்து செல்லப்பட்டன. மீதம் உள்ளவையும் இன்றைக்கு
2Gயை விட அதிகமா இருக்கு. இவை எடுக்கப்படுகின்றன. அதே கோயிலுக்கு தமிழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இது ஆஸ்பத்திரி குழுமம், ரெட்டி குடும்பம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, அவர்கள் ஒரு முத்தங்கி கொடுக்கறாங்க. அதே 2008 காலகட்டத்தில் முத்தங்கியுடைய அன்னைக்கு மதிப்பு வெள்ளியில போட்டு முத்துக்கள் கோத்து கொடுத்தது கிட்டத்தட்ட அதன் மதிப்பு அன்னைக்கு 1,60,000 16 லட்சம் ரூபாய். அதை அணிவிப்பதற்கு திமுகவை சேர்ந்த அறங்காவலர் குழு சார்பாக 10% கேஷ் ஆக கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்களாம். இதே போல இன்னொரு தொழிலதிபர் கோவில்ல சாத்துறதுக்கு இவங்க வேண்டுதலை சாத்துக்கிறதுக்கு கேஷ் லஞ்சமா 10%? 10% பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும், அதாவது அறங்காவலர் குழுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு அவர் கொடுக்க மறுக்க அன்னைக்கு சாத்திட்டு அது டபுள் என்ட்ரி லாக்ல போட்டாங்களாம். டபுள் என்ட்ரி லாக்குன்னா இவர்கிட்ட ஒரு சாவி அவர்கிட்ட ஒரு சாவி, இவங்க போய் நான் போடுற அன்னைக்கு போடுன்னு சொன்னா போட முடியாது. அதுக்கப்புறம் அவங்க இருக்கான்னு பார்க்கல. இதே 2008 காலகட்டத்தில் என்னுடைய நண்பருடைய குலதெய்வம் திருநாகேஸ்வரம் சிவன் கோவில், அங்க இருக்கிற அம்பாளுக்கு வைர வைடூரியங்கள் ரூபியோடு பல லட்சம் ரூபாய்க்கு போட்டாராம். இப்பொழுது போட்டால் அங்கே இருப்பவை கண்ணாடி கற்களாக தென்படுகின்றன அப்படிங்கிறார். சார், இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. இது 2Gயை விட மிகப்பெரிய அளவில் ஊழல் சிலை திருட்டில் இருக்கிறதுன்னு ஒரு காலகட்டத்தில் திரு ரங்கராஜன் நரசிம்மன் சொல்லார். இப்ப நகையிலேயே இப்படி இருக்கும் போல இருக்கு. இதை சொல்லும் இதே நேரத்துல பூந்தமல்லியில வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குங்க. குன்றத்தூரை சுற்றி நவகிரக கோவில்கள்னு எப்படி இதுல இருக்கோ அதே மாதிரி இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணம் அங்காரகனுக்கு, அதே மாதிரி அங்காரகனுக்கு இங்க இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில் பூந்தமல்லியில இருக்கு. அந்த கோவிலிற்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஜூனியர் விகடனில் எடிட்டராக இருந்தவர் டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய மாமனார் வீடு பூந்தமல்லி, அவங்களுடைய குலதெய்வம் இது. அவர் 1 கிலோல 2004-5 காலகட்டத்தில் வெள்ளி கவசம் போட்டார். அதை போட்டுட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மீண்டும் ஐயா அந்த வெள்ளி கவசம் சாத்துங்க, ஏதாவது 100-200 ஃபீஸ் இருந்தா கட்டுறேன்னா, வெள்ளி கவசம் இந்த கோயில்ல கிடையாதுங்களே, அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி தானம் கொடுத்தவரிடமே சொல்ல அவர் ஆர்டிஐலையும் போட்டால் அது ரெக்கார்ட்லயே ஏத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கார். இவர் வேறு யாரும் இல்லை, திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சோ இது போன்றவர்கள், பிரகாஷ் எம் சுவாமி, திருசக்தி தமிழக அரசியல் பத்திரிகை தலைவர் குழும தலைவர் திரு திருசக்தி சுந்தர்ராமன், இவர்கள் கொடுத்த தானங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதை தாண்டி எத்தனை இருக்கு? திருவண்ணாமலை கோவில் நினைக்கிறேன், என்னுடைய நண்பர் ஆர்டிஐ புகழ் அந்த 2021-75 சுயமோட்டோ ஜட்ஜ்மெண்ட் கேஸ்ல அவர் 5வது பெட்டிஷனர். அவர் அந்த கோயில்ல 2012 ஒரு இது போடுறார். அப்பொழுது இங்கே இவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு தங்க நகைகளும் வைரங்களும் தொலைந்து போயுள்ளன அப்படின்னு குறிப்பிடுறார். அதுக்கு அடுத்து 1 வருடம் கழிச்சு போட்டா இதை நோக்கி நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறோம்ங்கிறார். திருப்பி 2 வருஷம் கழிச்சு கொடுத்தா அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கவில்லைன்னு பதில் கொடுத்தார். 3 ஆர்டியையும் என்னுடைய நண்பர் வைத்துக் கொண்டிருக்கிறார். சோ தமிழக இந்து அறநிலைத்துறையில் என்ன நடக்கிறது சார்? தமிழக அறநிலைத்துறை கீழே 47,000 கோயில் இருக்கு. அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா 34,000 கோயில்கள் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழங்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கிற கோயிலை எடுத்து இந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். இதோட இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இது நம்ம ராஜராஜ சோழன் அவருடைய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு திரு மோடி அவர்கள் வந்தார். அது வரைக்கும் அப்படி ஒரு கோயில் இருக்கான்னு கூட நம்ம மு.க. ஸ்டாலின் கருதல. ஆனால் மோடி வந்த உடனே அங்க இருக்கிற சோழகங்கம் ஏரியை 12 கோடியில சரி பண்ணி நான் தூர்வாடுறேன்னாரு. அதே ராஜராஜ சோழன் ஒரு கோயில கட்டியிருக்காருங்க. எங்கன்னா கள்ளக்குறிச்சியில வீர சோழபுரம் கோவில். அந்த கோவில் அவர் என்னன்னா, ராஜராஜ சோழன் இறந்தவுடன் அவருடைய அஸ்தியை ராமேஸ்வரத்துல கரைக்கணும்னு எடுத்துட்டு போறார். அன்று இரவு கள்ளக்குறிச்சியில தங்கின இடத்தில் மறுநாள் பார்த்தால் அந்த கலசம் மல்லிகை மரமாக செடியாக மாறிவிட்டது. கலசம் இருந்த இடத்துல அந்த இடத்தில் கட்டப்பட்டதுதான் நாரீஸ்வரர் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் கோவில். அந்த கோவில் பழுதடைந்து கிடக்கிறது. அந்த கோவிலில் இருந்து 30 சிலைகள் திருடப்பட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் விற்கப்பட்டு அதை மீட்கும் வேலைகள் நடக்கிறது. 2018 இதை நோக்கி ஒரு பெட்டிஷனை என் நண்பர் யானி ராஜேந்திரன் போட, அந்த கோயில் பாலடைஞ்சு கிடந்த அந்த கோயில்ல இருந்து மிச்ச சிலைகளை எடுத்துக்கொண்டு வேற ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. ஆனால் அந்த கோயில் இன்னைக்கும் பாலடைஞ்சு கிடக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு 39 ஏக்கர், இன்றைய மதிப்பு 200 கோடி ரூபாய், அதை எடுத்து கலெக்டர் ஆபீஸ் கட்டுறதுக்கு போன இபிஎஸ் ஆட்சியில செஞ்சாங்க. இன்னும் 5 வருஷமா அதை கட்டியும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கோவில்
எதுவுமே செய்யப்படவில்லை. 200 கோடி ரூபாய் லேண்ட் தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. முந்தானேத்து மழையில அந்த கோயிலின் அம்பாள் சன்னதி அப்படியே இடிந்து விழுந்திருக்கிறது. இதுதான் நிலைமை. அந்த கோயிலுக்கு சொந்தமான 50-60 கோடி ஒர்த் சிலைகள் அமெரிக்கால திருடப்பட்டு களவாடப்பட்டு இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் மீட்கவில்லை. அந்த கோயிலுக்கு சொந்தமான 200 கோடி ரூபாய் நிலங்கள் அரசாங்கம் புதிய கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ் கட்டுறதுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் அம்பாள் சன்னதி இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் கடவுள் சும்மா இருப்பார் என்று நினைக்க முடியாது. சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் நம்ம கொடுத்தோம், காணிக்கையா கொடுத்து இப்ப காணும், இவ்வளவு தங்க நகைகள் காணும்ன்றப்ப அவங்க ஆர்டிஐயோ இல்ல புகாரோ ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா அவங்க தரப்புல இருந்து? அதற்கு HRSC தரப்புல இருந்து என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? இல்ல வழக்கு ஏதாவது நண்பர் சுந்தர்ராமன் நேரடியாக அந்த கோவிலின் செயல் அலுவலரை கேட்டா அவர் உள்ள இருக்குன்னாராம். மற்றவர்களை கேட்டால் ஒடுக்கப்பட்டதுன்றார். ஆர்டிஐ இன்னும் போடவில்லை, போடுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட நீங்க இதை செஞ்சு கொடுக்கணும்னு கொடுக்கப்பட்ட லெட்டர் இருக்கிறது. அந்த கல்வெட்டு போட்டோவை தேடிக்கிட்டு இருக்கார். வழக்கு விரைவில் போடப்படும். காணொலியில இறுதியான கேள்வியா இந்த HRSC ஒட்டி இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்திருப்போம், கோவில் நிலங்கள்ல எந்த ஒரு வணிக வளாகமும் கட்டக்கூடாதுன்னு. ஆனா அதே இது இறுதியில சட்டமன்ற கூட்டத்தோட இறுதியில பார்த்திருப்போம், மசோதா கோவில் நிலங்கள்ல நம்ம கல்வி நிறுவனங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், இப்படி ஒரு மசோதா ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன நடக்கும்? இல்ல, அது நீங்க இந்த மசோதா நேற்றைக்கு நீங்க சொல்றது கள்ளழகர் கோவில் தீர்ப்பு. அதுல 100க்கும் மேற்பட்ட போட்டோக்களை நண்பர் இது ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் கொடுக்க நேரடி சாட்சியாக நண்பர் TR ரமேஷ் சொல்ல உயர்நீதிமன்றம் கடுமையாக சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடியே அதாவது நீங்க வருஷம் பட்ஜெட் போடுவாங்க. பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்வார். அதன் பிறகு இந்தந்த துறைக்கு இவ்வளவு பணம் எல்லாம் சொல்றப்ப அந்தந்த துறை சேர்ந்த அமைச்சர்கள் அடுத்த நாட்களில் உதவி அந்தந்த துறைக்கான உதவி மானிய கொள்கை அப்படின்னு ஏதோ கோரிக்கைகள்னு சொல்லி படிச்சு இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணுவோம். இப்பொழுது மதுரையை சேர்ந்த ஒரு கோயில்ல கல்யாண மண்டபம் கட்டுறதை பத்தி என்னுடைய நண்பர் திரு ராம ரவிக்குமார் வழக்கு போட்ட வழக்குல அந்த கோயிலுடைய எப்படி அதை பாஸ் பண்ணீங்க? முதல்ல கோயில் பணத்துல கட்டலான்னு சொல்லிட்டு அறங்காவலர் குழு பாஸ் பண்ணிச்சா? அதை கமிஷனர் அப்ரூவ் பண்ணாரா? இதுக்கு போச்சா? அமைச்சர்கிட்ட போச்சா? இதெல்லாம் ரெக்கார்டை கொடுங்கன்னா தேடிட்டு இருக்கோன்னே இழுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்ணார்? நீதிபதி அந்த பட்ஜெட்ல 28 கோயிலுக்கு சொல்லியிருக்கீங்க, இது எல்லாம் சட்ட விரோதம், இது எதுவுமே கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு போட்டார். இந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு நம்ம தமிழக அரசு ஒரு வேலையை செய்யுங்க. எதுனாலும் அடுத்த நாளே உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிடும். உச்ச நீதிமன்றம் கொண்டு சென்றால் அந்த வக்கீல்களுக்கு ஃபீஸ் 20-30 லட்சம், அரசு சார்பாக தனியா வந்தா 50 லட்சம் ரூபாய் வரும். அவர்கள் போய் கேட்க இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு தள்ளுபடி பண்றேன்ட்டாங்க. அந்த என்னுடைய நினைவு சரின்னு சொன்னால் அந்த பெஞ்சுக்கு தலைவராக இருந்தது அடுத்து நவம்பர் மாதம் இந்திய தலைமை நீதியாக வர இருக்கிறவர் சூரியகுமார் ஞாபகம். சோ அவங்க ஏத்துக்கல. ஆனா இவங்க 30 லட்சம் வாங்கிட்டு நீங்க இப்படி எதுவுமே பண்ணலன்னா பிரச்சனை வந்துருமேன்னு சொல்ல வேற பல காரணங்களை சொல்ல நவம்பர் மாதம் இறுதிக்கு, அதாவது செப்டம்பர் 22 வந்துச்சு, அக்டோபர் 22, நவம்பர் 2 மாதம் கழிச்சு போஸ்ட் பண்ணிட்டு சீனியர் ஜட்ஜி என்ன சொன்னார்னால், இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பைசாவை not a penny should be spent, நீங்கள் அப்படி ஏதாவது செலவு செய்தீர்கள் என்றால் உங்கள் we will come down heavily அப்படின்னா. சோ கோயில் இன்னும் சொல்ல போனால் கோவில் கட்டுறதுங்கிறது, கல்லூரிகள் கட்டுறதுங்கிறது இந்த திமுக ஆட்சி 2021 வந்த உடனே முதல் வருடமே 10 கல்லூரிகள் நாங்கள் கட்டுகிறோம் அப்படின்னு சொன்னப்ப TR ரமேஷ் வழக்குல டெம்பிள் மணி இஸ் நாட் செக்யூலர் மணி, இன்னைக்கும் போனா லைவ் லா ஜட்மெண்ட்ல வெப்சைட்ல இருக்கு, கூறி 10 காலேஜும் கட்டக்கூடாது, மாலும் கட்டக்கூடாது. ஆனா 4 கல்லூரிகள் நீங்க ஏற்கனவே சொல்லி மாணவர்கள் சேர்க்கை அட்மிஷனுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க, அது மாத்திரம் கட்டுங்கன்னாங்க. அப்பையும் அங்கே நீதிபதி கொடுத்தது அந்த இடத்திற்கு வாடகையை கோவிலுக்கு கொடுத்துட்டு நீங்க அரசு மணியில பண்ணுங்கன்னாங்க. இத்தனை வழக்குகள், இத்தனை தீர்ப்புகள் இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் குடுவாஞ்சேரியில நந்தீஸ்வரர் கோயில் இடத்துல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறார். என்னுடைய நண்பர் வழக்கு போடுறார். வழக்கு போட்டா கட்டக்கூடாதுன்னு ஸ்டே கொடுக்குறாங்க. திருப்பி 3 மாசம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டெம்ட் போன உடனே இதை கட்டி நீங்க நாங்க செலவு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. நீங்க கட்டி இருந்தாலும் அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ண கூடாது, அதை கோசாலையாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க.
இதையும் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு 40 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 2 நீதிபதிகள் ஜட்ஜ் வக்கீல்கள் போனார்கள். இது எல்லாமே நிச்சயமாக நீதிமன்றத்தில் தோற்கும். என் நண்பர்கள் வழக்கு போடுவதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அந்த சட்ட வரையறை, அதாவது மசோதா தான் இப்ப பாஸ் ஆயிருக்கு, அதுவே உச்ச நீதிமன்றத்தின் கண்டெம்டாக கூட போகும். ஏன்னா ஏற்கனவே டிஜிபி நியமனத்தில் ஹென்றி டிஃபானி அவர்கள் போட்ட கண்டெம்ட் அடுத்த 2 நாள்ல வருது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மத்திய அரசு தனக்கு வேண்டியவரை போட சொல்கிறது அப்படின்னு இபிஎஸ் தாக்கி அறிக்கை விடுகிறார். 2006 பிரவீன்குமார் ஜட்மெண்ட்ல டாப் மோஸ்ட் சீனியர்ல 3 பேரை நீங்க கொடுக்கணும். அத யூபிஎஸ்சி செக் பண்ணிட்டு 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணும். 8 பேரை கொடுக்கணும், 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த 3 பேர்ல இருந்து யாரை வேணா போடலான்னு இருக்கு. ஆனால் அது மாதிரி யூபிஎஸ்சி கொடுத்தத சீனியாரிட்டி படி இவர்கள் மத்திய அரசு திணிக்கிறது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார் என்றால் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக கண்டெம்டாக நீதிமன்ற அவமதிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே வழக்காக போனால் என்னை பொறுத்தவரை பிஜேபியும் அதிமுகவும் இந்த ஆட்சியை ஏன் ஆர்டிகிள் 355 படி கலைக்க கூடாதுன்னே ஒரு பெட்டிஷன் கவர்னரிடமும் நீதிமன்றத்திலும் போட வேண்டும்.